அவிநாசி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே உயர் பதவிக்கு வர வேண்டும் என மிகப்பெரிய துரோகத்தை பெண்களுக்கு செய்துள்ளனர் எனவும், அதற்காக 23ஆம் தேதி திமுகவை மக்கள் தண்டிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் மத்திய அரசு வழங்கியுள்ளது எனவும், 2014 இருந்து ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவிநாசியில் முதல்வர் சாலை வலம் வந்தாலும் மக்கள் வரவில்லை எனவும், பின்னர் அவர் நடந்து சென்று வாக்கு கேட்டு சென்றுள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார். முதல்வருக்கு அரசியல் தெளிவு இல்லை எனவும், யாரோ எழுதி தருவதை பேசி வருகிறார் எனவும் கூறிய எல் முருகன், நாடு விடுதலை அடைந்த போது இருந்ததை விட மக்கள் தொகை தற்போது அதிகரித்துள்ள நிலையில் கூடுதல் மக்களவை உறுப்பினர்கள் தேவை என கூறிய அவர், நீலகிரியில் ராஜாதான் இருக்க வேண்டுமா, ராணி வரக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பினார். ஸ்டாலினுக்கு வெக்கம், மானம், சூடு சுரணை இருந்திருந்தால் பிரேமலதா பேசியதற்கு தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பார் என எல் முருகன் தெரிவித்தார். கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் யூபி அரசாங்கம் இருக்கும்பொழுது, யூபி திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வெறும் 2009 2014 வரைக்கும் ஒதுக்கின நிதி வெறும் 800 கோடி ரூபா, வெறும் 800 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் 2014 பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இன்றைக்கு வரலுமே வருஷத்திற்கு 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறது. இன்றைக்கு ரயில் பொறுத்தளவுக்கு முழுமையாக ரயில் திட்டங்கள் மின்மயமாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 9 புதிய ரயில் பாதைகள் சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில், அதே போல மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து பெங்களூர் மைசூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து விஜயவாடா திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில். இப்படி 14 வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் மட்டுமே புல்லட் ட்ரெயின் சென்னை பெங்களூர், பெங்களூர் ஹைதராபாத், ஹைதராபாத் சென்னை, இப்படி ஒரு முக்கோண அளவில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஹைவேக்கள் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் ரோடு வசதியானது, தேசிய ஹைவேக்கள் வசதியானது வேறு எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில். விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம், அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே 600 ஏக்கர் இடத்த அக்விசேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அந்த 5 வருஷம் அந்த இடத்த நம்மகிட்ட கொடுக்காம நம்ம ரொம்ப சீக்கிரம் கொடுக்கணும்னு வலியுறுத்தின பிறகு பொதுமக்கள், வியாபாரிகள், தொழில் துறையினர்லாம் சொன்ன பிறகு இப்போ ரீசெண்டாக தான் இடத்த சாங்ஷன் பண்ணி அதுக்கு இடத்த கொடுத்துருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க அரசாங்கம். ஒப்படைச்ச பிறகு கிட்டத்தட்ட 42,000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே 42,000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டினுடைய விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் ஆல்ரெடி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம், சென்னை விமான நிலையம், வேலூர் விமான நிலையம், சேலம் விமான நிலையம், தஞ்சாவூர்ல விமான நிலையம். இப்போ விமான நிலையம் சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்தில் பறக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம எல்லாமே டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கிற இந்த ஊர், டெக்ஸ்டைலுக்கு என்று சொல்லக்கூடிய மித்ரா பிஎம் மித்ரா பார்க், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அந்த பார்க்கில் மட்டுமே வேலை வாய்ப்பு, இதெல்லாம் 1,00,000 கோடி ரூபாயோட இன்வெஸ்ட்மெண்ட். அந்த திட்டம் 7 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலே ஒன்று கொடுக்கப்பட்டது, விருதுநகரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இங்கே டெவலப் பண்ணுவதற்கு நிதிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தவிர எம்எஸ்எம்இக்களுக்கு புராண நேரத்தையும் தாண்டி அவர்கள்லாம் வெளிவர வேண்டும் என்று எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தன் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு, இதெல்லாம் விவசாயிகள் அதிகமாக இருக்கப்படும் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய், கிட்டத்தட்ட 25 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 லட்சம் பேருக்கு வீடுகள், பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளுக்குமே டாய்லெட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு வீடு குடிநீர், கிட்டத்தட்ட 90% வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு குடிநீர் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோசியல் செக்டர்லையும்
திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மகளிர் தாய்மார்களுக்கு முத்ரா திட்டத்தில் கிட்டத்தட்ட முத்ரா வங்கி திட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக பயனடைந்திருக்கிற சகோதரிகளாக இந்தியாவில் 2வது இடத்துல முத்ரா லோன். அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பானது 125 நாட்களாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்முடைய ஏழை மக்களுக்கு மாசத்திற்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ஏழை மக்களுக்கான உணவு பாதுகாப்பு திட்டத்தில் கொடுத்துருக்கிறாங்க. அதே போல சுய உதவி குழுக்களுக்கான திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையம், அதே மாதிரி சென்னையில் இங்கே பாதி நாள் கிடப்பில் போட்டிருக்கிற மதுரவாயில் சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை மக்கள் வரல. ஒரு ரோடு ஷோ போல சும்மா ரோட்ல நடந்து போய் ஓட்டு கேட்டு வந்துட்டு ஒவ்வொரு மேடையிலும் மறைமுகமா இது பண்றாரு. அதே நேரம் வந்து ரஜினிகாந்த் ஒரு அறிவிப்பு அந்த மாதிரி ரஜினி அப்படியெல்லாம் இல்லைங்கன்னா, ரஜினிகாந்த் ரசிகர்கள் எப்பயுமே ஆன்மீகத்தின் பக்கம், அவர்கள் தேசியத்தின் பக்கம். அது ரஜினிகாந்த் ஐயா அவங்க நேரம் சொல்லியிருக்காங்க, அவங்க எப்பயுமே தேசியத்தின் பக்கமும் ஆன்மீகத்தின் நிறைவேற்றப்பட்டது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் நிறைவேற்றப்பட்டது. இப்ப கொண்டு வந்திருக்கிறது வந்து டீலிமிட்டேஷன், அதை மறைமுகமா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இருக்க எண்ணிக்கையிலேயே வந்து அவங்க மதத்தில் இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தலாம், ஆனா அதை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. முதலமைச்சர் வந்து முதல்ல நிறைய படிக்கணும்னா, முதலமைச்சருக்கு அரசியல் ஒரு தெளிவே இல்லை. அரசியல்ல ஒரு ஏதோ எழுதி கொடுக்கறத வந்து அது பேசுறத வர ஒரு முதலமைச்சராக இருக்கவே முடியாது. அதனாலதான் மக்கள் அவரை தூக்கி எறியறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? முதல் எலெக்ஷன் நடந்த எப்போ 1952. அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு, இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கிறது? கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 80வது வருஷத்துல இருக்கும். அப்ப நமக்கு தொகுதிகள் முன்னேற வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்த வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்துவதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வருது, டபுள் மடங்கு தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வர. அப்ப தமிழ்நாட்டில் டபுள் மடங்கு எம்பிக்கள் வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? இப்போ நீலகிரி எடுத்துக்கோங்க, நீலகிரி தொகுதிக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுடைய நேதாஜி பார்க்ல இருந்து வயநாடு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். ஒரு எம்பி வந்து ஒரு சாதாரண மக்கள் வயநாட்டில் இருக்கிறவங்க எம்பி பார்க்கணும்னா 250 கிலோமீட்டர் வர வேண்டிய சூழ்நிலை. ஸோ இதெல்லாத்தையும் எப்பயுமே நம்ம பிரதமர் வந்து ஆட்சி பண்ண பிறகு ஒரு சீர்திருத்தங்களை பண்ணுவோம். நிறைய சீர்திருத்தம். இன்றைக்கு தேவைகளுக்கு என்ன? இன்றைக்கு தேவை கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையே நம்ம இன்னும் வச்சுட்டு இருக்க முடியுமா? மக்கள் தொகை வளருது, மக்கள் வளர்ந்துட்டு, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்ம 2047 வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரத், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போயிடுது. அப்போ போகும்போது நம்ம நிறைய டீலிமிட்டேஷனுடைய தேவை இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சகோதரிகளுக்கு இடத்த ஃபிக்ஸ் பண்ண நம்மளுடைய நீலகிரி தொகுதி எடுத்துக்கோங்க, 52% ஓட்டர் வந்து நம்மளுடைய சகோதரிகள். அப்போ அவங்க இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் ராஜாவே இருக்கணுமா? ராஜாதான் இருக்கணுமா? ஏன் ஒரு ராணி வரக்கூடாதான்? சகோதரிகள் எம்பிகளாக வர வேண்டும், தாய்மார்கள் எம்எல்ஏக்களாக வர வேண்டும். அதுக்கெல்லாம் நேரங்காலம் கிடையாது, எப்போ வேணாலும் வரணும். எப்போதான் அவங்க வர்றது? அவங்க அதிகாரம் கொடுக்கணும். திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது சமூக நீதியை பற்றி பேசுறது. அவங்க என்ன இது மகளிர் பட்டியலின மக்களுக்கு எதிரான இருக்கிறாங்க, இப்போ தாய்மார்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நம்ம கனிமொழி அக்காவும் ஸ்டாலினாவும் ஒவ்வொரு சகோதரிகிட்டும் மன்னிப்பு கேட்கணும். ஆனா அது நீங்க பார்த்த கண்ணா தான் இருக்கணும்னா, மற்றபடி அது கூட்டம் வந்து ஒரு 5000 பேர் போயிருப்பாங்கன்றதுதான் மக்கள் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி அண்ணா. அதாவது இவ்வளவு முக்கியமான மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போது நீங்க வந்து அங்க இல்லாம இங்க வாக்கு சேரிட்டு இருந்தீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சு வெங்கடேசன் வந்து கேள்வி. ஆனா சு வெங்கடேசனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? ஆனா நாடாளுமன்றத்துல எங்க கட்சியில நாடாளுமன்றத்தில் அது குறிப்பாக ராஜ்யசபால நாங்க வந்து பலம் பெறுந்தவர்களாக இருக்கிறோம். மிகப்பெரிய பலமை மிக்க ஓட்டுக்கு தேவையான எம்பிஸ்கள் இருக்காங்க. நான் ராஜ்யசபால தான் எனக்கு ஓட்டு, ராஜ்யசபால ஓட்டு போடுற அன்னைக்கு நான் ஓட்டு போக போறேன். நன்றி. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான்.
இருக்குங்க. ராதா வந்து இதை பத்தி மசோதா பத்தி கருத்து தெரிவிக்காம கருத்து தெரிவிக்க வந்திருக்கு. அது பெண்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து வெளியில போனா அடிச்சிருவாங்கன்னு பயமா கூட இருக்கலாம். அதாவது சகோதரிகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குலவெறி தாக்குதல் இருக்கு. ஒரு கேள்வி ஒரே நிமிஷம் முடிச்சிடணும். கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்ல விடுங்க. அப்புறமா உங்க கேள்வி கேளுங்க. நானே தொண்டை அண்ணா பிரேமலதா அக்கா என்ன சொன்னாங்க? எங்க அண்ணனை வச்சுக்கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. கூட்டணி தலைவர் அந்த அக்கா வந்து பாருங்க, அந்த அக்கா எவ்வளவு வெளிப்படையா இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கஞ்சா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. பாலியல் கொடுமைகள் நடத்துறது. அவர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு வெக்கமான சூடு சோர்ந்து இருந்தா இந்நேரம் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா. நன்றி அண்ணா. காலையா எல்லாருமே வந்து ஒரு கோயில்ல வழிபாட்டு தலங்கள்ல வழிபட்டு வர்றாங்க. ஆனா இப்போ இந்து சமய அறநிலைத்துறை வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் வச்சு அந்த விழாக்களை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டு நேற்று கூட நடுவுச்சேரியில சிவராபுரியம்மன் கோயில்ல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நம்ம தொகுதிங்கனால கேட்குறேங்க. ஆனா திமுக குறிப்பாக சேகர் பாபு திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே சாமி கும்பிட்றதுக்கு எதிரானவர்கள். சாமி கும்பிடக்கூடாதுன்றாங்க, கோயிலை புனரமைக்க கூடாதுன்றாங்க, கோயிலில் கொள்ளை அடிக்கிறது, கோயில் சொத்தை அபகரிப்பது, இதெல்லாம் திமுக காரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாழடி வாழையா கைவந்த கலையாக இருக்கிறது. கோயில்களை பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய ஆன்மீகத்தை பாதுகாப்பது நாங்கள் தான் பாதுகாப்போம். நிச்சயமாக அந்த பகுதியில் அந்த கோயிலில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி மக்கள் சுமூகமாக வழிபடுவதற்கான வசதியை நான் ஏற்படுத்தும்.